வாசிப்பதற்காக நாம் ஆயத்தமாவோம். யூதா நிருபத்தின் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 333வது பக்கம். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமென். 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. நீங்களோ என்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் நம்முடைய சிந்தையிலே உறுதியாக எடுத்துக்கொண்டு சில வசனங்களை தியானித்து நாம் ஆயத்தமாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏதாவது ஒரு இடத்தில் நீயோ நீங்களோ என்று சொல்லப்படும் போது அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது? அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்? மற்றவர்கள், வேறு ஜனங்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அல்லது அறிந்தவர்களும் சரி, யாரானாலும் யார் எப்படி இருந்தாலும் நீங்களோ இப்படி இருங்கள் என்று சொல்வதற்கு தான் அந்த நீங்களோ என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் என்று எடுக்கிறேன். அதுல நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். ஹல்லேலூயா. எவைகளை விட்டு ஓட வேண்டும் என்றால் மேற்கே சொல்லப்பட்ட பண ஆசை, ஐஸ்வர்யவானாக வேண்டும், பெருக வேண்டும் என்கிற ஆசை, அவைகளை விட்டு ஓடி என்று சொல்லியிருக்கிறது. அதை நாம் பிற்பாடு வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீயோ, அப்போ பவுல் இங்க சொல்லுகிறார், யாரும் எப்படி இருக்கட்டும்ப்பா, பலரும் பலவிதத்திலே வாழ்வார்கள். தீமோத்தேயு, நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ தேவனுடைய பிள்ளை, நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே திட்டவட்டமாய் உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டதுதான் நீயோ என்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்களோ பிரியமானவர்களே, அப்படி என்றால் உலகத்தார் மற்றவர்கள் எப்படியும் இருப்பாங்க, ஆனால் அருமையான ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களோ எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி நமக்கென்று உள்ள ஒரு முக்கியமான கடமையை, நம்முடைய நிலைமையை, நாம் யார் என்பதை, எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் நீங்களோ நீயோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம உடனே சுதாரித்து நம்முடைய உள்ளத்திலே அறிந்து கொள்ள வேண்டியது, நான் யார்? நான் மற்ற உலகத்தாரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வித்தியாசமான தேவனுடைய பிள்ளை. நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே அதிலே நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதை நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல எல்லா வகுப்பு பிள்ளைகளும் அசம்பிளில நிற்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மட்டும் நில்லுங்க, மற்றவங்க போங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க மட்டும் வெயிட் பண்ணணும், மற்ற பிள்ளைகள் போகலாம். நீங்களோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டா அவங்களுக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் அல்ல, நான் 10ஆம் வகுப்பில் இருக்கிற நான் அப்படின்னு அந்த பிள்ளைகள் மட்டும் அவங்க மைண்டை கொஞ்சம் ஆயத்தமாக்குவாங்க. என்ன சொல்ல போறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கவனிப்பாங்க. வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, நீங்களோ பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. என்னுடைய பாரம் எல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவது, பாரப்படுவது என்ன அப்படின்னா, நம்முடைய சபை என்று மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, முதலில் அவர்கள் வர வேண்டிய முதல் சிந்தனை என்னவென்றால், நான் மற்றவர்களிடத்திலிருந்து ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், நான் எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமாக வித்தியாசமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை போன்ற காரியம் என்னில் எதுவும் இருக்கக்கூடாது. மற்றவர்களை போல சிந்திப்பதோ, வாழ்வதோ, அவர்களை போல செயல்படுவதோ, அவர்களை போல பேசுவதோ, உடுப்பதோ, நடப்பதோ எதுவும் என்னில் இருக்கக்கூடாது. நான் முற்றிலும் வித்தியாசமான ஒரு நபராய், இயேசுவை மாத்திரம் வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் இருக்க வேண்டும் என்பது என்கிற அறிவு நிச்சயமாக எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கணும். ஹல்லேலூயா. வர்ற எல்லா ஃபேஷனையும் நாம் பின்பற்ற முடியாது, இருக்கிற எல்லாத்தையும் நான் வாங்கி அனுபவிக்க முடியாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்காது. இயேசுவை வெளிப்படுத்துவது எதுவோ அதை மட்டுமே நான் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறேனே அல்லாமல், என்னிடத்தில் காசு இருக்கிறது என்பதனாலே எல்லாவற்றையும் வாங்கவும் அனுபவிக்கவும் எப்படியும் வாழவும் தேவ பிள்ளைகளுக்கு அனுமதி கிடையாது. ஹல்லேலூயா. அதை மீறி செய்வோமானால் நாம் உணர்வில்லாதிருக்கிறோம் அல்லது கட்டளையை மீறுகிறோம். நாம் யார் என்பதை அறியாதிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீங்களோ பிரியமானவர்களே,
உங்களை அழைத்தவர் யார், அவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் ஜீவித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உணர்வில்லாதவர்களாய் இருப்போமானால், எஜமானுடைய சித்தம் என்னதென்று, அவருடைய விருப்பம் என்னதென்று அறியாதிருப்போமானால் எப்படி அவருடைய வருகையிலே மறுரூபம் ஆக முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். இத்தனை ஆண்டுகள் ஆராதித்தது, ஆலயத்துக்கு வந்து போனது வீணா இருக்க கூடாதே. கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணுமே. கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குவதற்கு ஏதுவானதா இருக்க வேண்டுமே. நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வசனங்களை தியானிப்போம். யூதா 17. மீண்டுமாய் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யூதா 17. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமென். இங்கே நினைவு கூற சொல்லி ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அந்த யூதா அப்போஸ்தலன் எழுதுகிறார், அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மறந்து விடாதபடி அவ்வப்போது நம்முடைய மனதிலே நினைவிலே கொண்டு வந்து பார்க்க வேண்டும். அது என்ன? அப்போஸ்தலருடைய வார்த்தைகள். ஆகவே அப்போஸ்தலர் என்று நாம் சொல்லுவது ஆண்டவரோடு கூட இருந்த அந்த சீஷர்கள். அவர்களோடு இருந்த ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியா என்ன கற்றுக்கொண்டார்கள் என்கிற காரியம் அவர்களுக்கிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இங்கே யூதா அப்போஸ்தலன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமானால் அதற்கான காரணங்களை பார்க்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாமா? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலன் இங்கே என்ன சம்பவத்தை சொல்லுகிறார்? மறுரூப மலையிலே இயேசு இவர்களை அழைத்து கொண்டு, இந்த 3 சீஷர்கள், நெருக்கமான 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், இவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமான அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து அவர் நிச்சயமாய் சொல்லுகிறார், இவரே தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. நாங்கள் பார்த்தோம், அவர் எங்களை மலைக்கு அழைத்து கொண்டு போனார், எங்கள் கண்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பிதா அவரை குறித்து இவருடைய நேசகுமாரன் என்று சொன்ன அந்த சாட்சியின் சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் தந்திரமான கதைகளை நாங்கள் சொல்லவில்லை, மற்ற ஜனங்களைப் போல ஏதோ கற்பனையிலிருந்து சில காரியங்களையும் நாங்கள் சொல்லவில்லை. எங்கள் சொந்த கண்களால் நாங்கள் கண்டு, நாங்கள் பார்த்து, உடன் இருந்து, நாங்கள் எல்லாவற்றையும் கவனித்து நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். ஆகவே இவரே இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவரோடு கூட நடந்து பேசி வாழ்ந்து திரிந்த அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா. மாம்சத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தி வந்த அந்த எல்லா பாதைகளையும் அவர் எப்படி வாழ்ந்தார், என்ன பேசினார், என்ன சாதித்தார், என்ன செய்தார், இரவும் பகலும் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவரை நன்றாய் அறிந்த அந்த சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நான் நம்புகிறது கட்டுக்கதையான ஒரு காரியம் அல்ல. இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் யாரோ தங்கள் விருப்பப்படி உருவாக்கி கொண்ட கதைகள் அல்ல. இது மெய்யாகவே பிதா சாட்சி கொடுத்து நாங்கள் கண்டு கேட்டதான தேவகுமாரனை பற்றிய வார்த்தைகள், இவைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக யோவான் 1 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். இப்போ நம்ம வாசித்தது பேதுரு அப்போஸ்தலனுடைய வார்த்தை. இனி யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். 1 யோவான் 1 முதல் 2 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் பார்த்ததும் எங்கள் கண்களால கண்டதும் நாங்கள் தொட்டதும் கூட நடந்ததும் வாழ்ந்ததுமான இந்த ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம். இது எவ்வளவு சத்தியமானது, இது ஒருபோதும் பொய் அல்ல. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்காக நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை எவ்வளவு சத்தியமானது, உண்மையானது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் அப்போஸ்தலருடைய உபதேச வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவர்கள் நேரடியாய் ஆண்டவருடைய நாவிலிருந்து புறப்பட்ட உபதேசத்தை கேட்டவர்கள் அல்லவா? ஆகவே அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள், மறந்து விடாதிருங்கள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதனால தான் விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்லும்போது, நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடும் போது அதிலே நாம் உறுதியா இருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் அதான் சொல்றது, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. விசுவாசம் எப்படி வரும்? நான் நம்புகிறது முற்றிலும் உண்மை சத்தியம் என்கிற அறிவு எனக்கு நிறைவாய் இருக்கும் போது என் விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. ஆமே. எதையோ நம்பவில்லை, இப்படி சொல்றாங்க, அது அப்படித்தானா தெரியல, இப்படி சொல்லிக்கிட்டுறாங்க, சொல்லி அப்படி அல்ல, இது முற்றிலும் சத்தியம், முற்றிலும் உண்மை, அதைத்தான் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. வாட் ஐ பிலீவ், நான் எதை நம்புகிறேன் என்று உலகத்துக்கு சொல்லுவதிலும் என்னுடைய ஆத்துமாவுக்கு நானே சொல்லிக் கொள்வதிலும் சபை நடுவில் சொல்லிக் கொள்வதிலும் நமக்கு மிகுந்த சந்தோஷம், ஒரு பெருமை இருக்க வேண்டும். அது என்ன ஒரு நல்ல பெருமை. ஹல்லேலூயா. நல்ல ஒரு மகிழ்ச்சி. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய பிள்ளை, சத்தியத்தை விசுவாசிக்கிறேன் என்பதை அறிக்கையிடுகிறதிலே மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த விசுவாச பிரமாண அறிக்கை வாசிப்பது இன்று வாசிக்க தவறிவிட்டது சமயமானதுனால, என்றாலும் இறுதியில் வாசித்து விடுவோம். நல்லது. சரி, விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலே நாம் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யூதா 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யூதா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதிப்படணும். பிரியமானவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தையை நினைவு கூற வேண்டும். விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்த வேண்டும். எனக்கு விசுவாசம் இருக்கிறது, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், நல்லது. அந்த விசுவாசம் இன்னும் உறுதிப்பட வேண்டும், பலப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அக்காலத்திலே வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்களுக்கு ரோம ஆட்சியின் மூலமாக சொல்லி முடியாத வேதனை பாடுகள் வந்தது. அதனால தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இப்பொழுது உங்களுக்குள்ளே பற்றி இருக்கிற அக்கினியை குறித்து நீங்க ஐயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இப்படிப்பட்ட பாடுகள் உங்கள் சகோதரத்திலும் எல்லாரிடத்திலும் நிறைவேறி வருகிறது, இது இன்னும் பெருகும். ஆனாலும் உங்கள் விசுவாசத்துக்கு பலன் உண்டு, கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அந்த நாட்களிலே அவர்கள் அந்த விசுவாசிகளை திடப்படுத்தினார்கள். பிரச்சனை வரும்போது விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், விசுவாசத்திலிருந்து வழுவி போகாதீர்கள், மறுதலித்து விடாதீர்கள், தூரம் போய் விடாதீர்கள். உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த விசுவாசத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி இதிலே உறுதியா இருப்பதிலே கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கலாம், ஒருவேளை இந்நாட்களில் நம்முடைய தென் இந்திய பகுதிகளில் நம்முடைய மாவட்டங்களில் அதிகமான சொல்லிக்கொள்ள ரொம்ப வெளிப்படையானபடியான உபத்திரவங்கள் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படிப்பட்ட வெளிப்படையான உபத்திரவங்கள் ரொம்ப இல்லாததுனால இன்னும் விசுவாசம் அசைக்கப்படவில்லை. உபத்திரவம் வராததினால், மிகுந்த உபத்திரவம் வராததினால் விசுவாசம் இன்னும் அசைக்கப்படவில்லை. அப்படி ஒன்று சம்பவம் நேர்ந்து நமக்கு விசுவாசத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தெரியும் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியா இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. நாமெல்லாம் ஆயத்தமாவது நல்லது. ஒருபோதும் இங்கே பிரச்சனை வராது, நடக்காது அப்படிலாம் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் எந்த காரியங்கள் வரலாம். நம்முடைய வாழ்க்கையின் சொந்த வாழ்க்கையின் பாடுகள் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கலாம். மற்ற எந்த விதத்திலும் இருந்து வரலாம், உள்ளிருந்து வரலாம், வெளியிருந்து வரலாம். எப்படி வந்தாலும் நான் கர்த்தர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதில் நாம் கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆழமாய் வேறு விட்டிருக்கிறதோ, என் விசுவாசம் மிக ஆழமாய் வேறு விட்டிருக்கிறதோ, அல்லது மேலோட்டமாய் முச்செடியை போல இருக்கிறதோ? ஹல்லேலூயா. விசுவாசத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ள நாம் ஜாக்கிரதையா இருப்போம். அடுத்ததாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி இந்த விசுவாசத்திலே உறுதிப்படுத்துறதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகள். ரோமர் 1:16 நாம் வாசிப்போம். நாம் தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம் என்ன, அதில் எப்படி உறுதியா இருக்க வேண்டும் என்கிற வசனங்களை நாம் வாசித்து கடந்து செல்வோம். ரோமர் 1:16.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் மேல் உள்ள விசுவாசம் என்னுடைய ஆத்தும ரட்சிப்பை எனக்கு உறுதி செய்கிறது. ஆகவே என்னுடைய விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன். விசுவாசத்தை விட்டுவிட்டால் அடுத்து ரட்சிக்கப்படுவது கேள்வியாகிவிடும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவது கூடாத காரியமாகிவிடும். ஆகவே என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன், அதிலே நான் நிலைத்திருப்பேன். அடுத்ததாக அப்போஸ்தலர் 14:21-22 வசனங்களை வாசிப்போம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதே அவர்கள் எந்த பட்டணத்தை, எந்த ஜனங்கள், யூதரோ புறஜாதியாரோ யாரா இருந்தாலும் அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை சொல்லும் போதே உபத்திரவம் வரும், நீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உறுதியாயிருங்க, உபத்திரவத்தின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் நம்ம குடும்பத்தை பத்தி உள்ள அந்த பாடுகள் மட்டும்தான். அதையுமே தாங்குவதற்கு எவ்வளவு பாடுபட்டு நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? மற்ற இடங்களில் உள்ளது போன்ற உபத்திரவங்கள் நாம் கேள்விப்படுகிறோமே, நாம் ஜெபிக்கிறோமே, அவர்களுக்கு நேரிடுறது போன்ற காரியங்கள் நேரிட்டால் என்னவாகும்? யோசித்து பார்த்தேன், தாங்க முடியவில்லை. தயவு செய்து இதே நிலைமை, இதே சுகம், இதே சௌக்கியம் என்னாலும் இருக்கும் என்று சொல்லி மட்டும் ஒருபோது நினைத்து விட வேண்டாம். எந்த நேரத்திலும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம். எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போம். வர வேண்டும் என்று சொல்லவில்லை, எதுவா இருந்தாலும் நாம் அறியோம், கர்த்தருடைய சித்தம் என்னவோ தெரியும், தெரியவில்லை, ஆயத்தமாய் இருப்போம், விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4:1, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஓ, இப்போ உபத்திரவம் வந்தாலும் விலகுவார்கள், துருபதேசங்கள் வந்தாலும் விலகி போக வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உபத்திரவமே இல்லை, எல்லாம் நல்லதா இருக்குது. ஆனால் இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தின் வார்த்தைகளை அல்லாமல் வேறு ஏதாகிலும் காரியங்களை சொல்லுகிற யாராவது ஒரு புது கூட்டத்தை அல்லது ஒரு நபரை கண்டுவிட்டால் உடனே விசுவாசத்தை விட்டுவிட்டு அவர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் பின்னே போகிற அப்படிப்பட்ட ஆபத்தும் விசுவாசிகளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதுலயும் நீங்க கவனமா இருங்க. பிரச்சனை வந்தாலும் உபத்திரவம் வந்தாலும் அதுலயும் உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட துரு உபதேசங்களை சொல்லுகிற காரியங்கள் வீடு வீடாக வந்து பேசி, ஏதாவது என்கிட்ட போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி கூப்பிட்டு கேட்ட, அக்கா இப்படி வீட்டில் வந்து சொல்றாங்க, என்ன செய்ய? நான் சொன்னேன், இனி அடுத்த தடவை வந்தா வீட்டை நீ திறக்கவே திறக்காதம்மா, உள்ள ஏத்தாத, அது தவறு, அது தவறான காரியம், அவங்க கொடுக்குற எந்த பேப்பரோ புக்கோ வாங்காத அப்படின்னு சொன்னேன். இங்க பக்கத்துல நம்ம தெருவில் தான். ஆகவே எங்கும் அவர்கள் சுற்றி நடப்பார்கள். உங்க வீட்டுக்கு வந்தாலும் ஜாக்கிரதையா இருங்க. கதவு திறந்து நான் ஜோம் பண்றேன்னு சொன்னா கதவு திறந்து உள்ள எல்லாரையும் அனுமதிக்கவே அனுமதிக்காதீர்கள். மிக தவறான காரியம் நடக்கக்கூடும். ஆகவே ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 3:22 வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய நீதியை கொடுத்து அவர்களுடைய குறைவை மாற்றி, அவர்களுடைய அநீதி அக்கிரமங்கள் தகுதியின்மையை மாற்றி தமக்கு புத்திரராகும்படி அவர்களை தகுதிப்படுத்துகிறார். ஆகவே விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ நீதி கொடுக்கப்படுகிறது. சுயநீதியினால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பாகட்டும் ஆசீர்வாதமாகட்டும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டவர்களானால் நாம் தேவனை சேருகிறோம், கிட்டி சேருகிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு சென்று சேருவோம் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தை காத்துக்கொள்வதிலும் அதில் உறுதியா இருப்பதிலும், விசுவாசத்துக்கு விரோதமான வார்த்தைகள் உபதேசங்கள் வரும்போது அவைகளை அப்புறப்படுத்துவதிலும் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுகிற எல்லாரையும் நம்ப கூடாது, ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஜாக்கிரதையாய் விழிப்பாய் காணப்படுவோம். அடுத்ததாக சொல்லப்பட்ட காரியம் என்ன? பிரியமானவர்கள் என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ரோமர் 8:26 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆலோசனை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லும்போது நன்றாய் கவனிக்கணும். நாம் எல்லாரும் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். இன்னும் ஒரு சிலர் அபிஷேகத்துக்காக காத்து ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அபிஷேகிப்பார். ஆண்டுடைய நிறைவு, அவர் கொடுக்கிற அந்த ஆவியின் நிறைவு நம்ம எல்லாருக்கும் உண்டு. வாக்குத்தத்தமானது எல்லாருக்கும் உண்டு அல்லவா? நாம் சந்தோஷமாய் நம்பிக்கையாய் ஜெபிப்போம். கர்த்தர் எல்லாரையும் அபிஷேகிப்பார். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் நம்ம யோசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். சண்டே கிளாஸோ விவிஎஸோ, நீ அம்மா அப்பாட்ட பேசுகிற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அது குழந்தை பருவம், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. வளர்ந்து வளர்ந்து நாம் ஆவியின் ஆழங்களை, வசனத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற அந்த அனுபவம் உண்டாகிறது இல்லையா? ஆமென். வசனங்களை சொல்லி ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி நாம் கேட்கலாம். ஆனால் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருக்கு கற்றுக் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க கூடாது. சில ஜெபங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற மாதிரி, நீங்கள் அப்படி செய்யுங்க, நாங்கள் இப்படி வந்தோம், இது எல்லாம் நடந்த எல்லா சம்பவத்தையும் காலையில் எழும்புறது, பல்லு விளக்குறது, தோசை சுட்டத்திலிருந்து எல்லாத்துலேயும் சொல்லி அப்படியெல்லாம் பேசி பேசி இருக்கக்கூடாது. பிரசங்கியிலே வசனம் என்ன சொல்கிறது? அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. மிகுந்த பாரத்தோடு, மிகுந்த உணர்வோடு, தாகத்தோடு, சுருக்கமாக பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரம்பி ஜெபிக்கணும் என்கிற உணர்வோடு ஜெபிக்கணும்.